தமிழக அரசு பேருக்கு தான் பேருந்துகளை இயக்கி வரதாவும் அதுல ஏறினா எப்பொழுது எந்த படி விழும்னே தெரியாத நிலையில இருக்கிறதாவும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவிச்சிருக்காரு. இன்னைக்கு வரும்போது என்னை பிடிச்சாரண்ணே, எனக்கு நீ பட்டாவே கொடுக்கல, நீ எதுவும் ஊருக்குள்ள வர்றேன். இவர் நியாயமா யாரை தடுத்து நிறுத்தணும்? திமுக காரங்களை தடுத்து நிறுத்தணும். பட்டா கொடுக்கறது நானா? பட்டா கொடுக்கிற இலாக்கா என் கையில இருக்கா? இல்ல நான் முதலமைச்சராக இருக்கின்றேனா? இல்லது நான் அமைச்சரா? இல்லது நான் எம்எல்ஏவா? ஐயா, 35 ஆண்டுகளாக அடிப்படை பிரச்சனைக்கு தீர்வு இல்லைங்கம்மா. நீங்க புரிஞ்சுக்கணும். ஒரு பஸ் வசதி, குறைந்தபட்சம் ஒரு பஸ் விடுங்க அம்மா. நான் சொல்லட்டுங்களா, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழகத்திலே 16,000 பேருந்துகள் நிறுத்தப்பட்டிருக்கிறது. 16,000 பேருந்துகள். டிவியில நான் பிரஸ் மீட் எல்லாம் கொடுப்பது நீங்க பாப்பீங்களான்னு தெரியல. 8,000 பேருந்துகள் சென்னையில மட்டுமே நிறுத்தப்பட்டிருக்கிறது. 16,000 பேருந்துகள் தமிழ்நாட்டில். ஏங்க ஏன் நிறுத்தி இருக்கிறாங்க? கொடுப்பதற்கு பணம் இல்லை. லாஸ்ல போயிட்டு இருக்கு. லாஸ்ல போயிட்டு இருக்கு. கொடுக்கறதுக்கு பணம் இல்லைங்க. பேருக்கு 2 வண்டி அப்படியே ஓட்டிட்டு இருக்காங்க. அந்த வண்டிக்குள்ள ஏறினீங்கன்னா எப்ப படிக்கட்டு இழுந்து விடும், எப்ப என்ன ஆகும், மழை பெஞ்சா கூரைக்குள்ள எப்ப தண்ணி வரும், ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். இதுக்கெல்லாம் கேட்டா முதலமைச்சர் ஒரு பேர் சொல்றாரு. இது பேர் தான் திராவிட மாடல். இது பேர் திராவிட மாடல். அதனால அன்பு சகோதர சகோதரிகள் தான் ஒரு விஷயம். அண்ணா நீங்க ஒரு நிமிஷம் அமைதியா இருக்கு தம்பி. ஒரு நிமிஷம் நீங்க அமைதியா இருக்கு. உங்களுக்கு தீர்வு வேணுமா? சண்டை போடுறீங்களா? சண்டை போடுறீங்களா? தீர்வு வேணுமா? தீர்வு வேணுமா? சண்டை போடுறீங்களா? நீங்க ஏதோ ஒரு முடிவு சொல்லுங்க. தீர்ப்பு வேணுமா? சண்டை போடுறீங்களா? ஒரு நிமிஷம் அமைதியா இருக்கு. இன்னைக்கு அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். 35 ஆண்டுகளா செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.